விவசாயிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு கிராமங்கள்ல கால்நடை வளர்க்கறதுக்கு பெரிய சிரமப்படுறாங்க. இன்னைக்கு கட்டி போட்டுலாம் தீனி போறது பெரிய சிரமம். ஒரு சோளம் தெளிக்கிறோம்னாவே இன்னைக்கு சோளம் எவ்வளோ விலைக்கு போயிருச்சு. அது உழவு கூலி கூப்பிட்டு அது தண்ணி விட்டு வளர்ந்து அறுத்து போடுறதுக்குள்ள பெரிய சிரமமா இருக்கும். இதான் கொழுக்கட்டை புல்லு. இந்த கொழுக்கட்டை புல்ல விதைய வயல் பூரா நம்ம விதைச்சிட்டோம்னாவே திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கொழுக்கட்டை புல்ல கால்நடைகள் நல்லா விரும்பி சாப்பிடும். கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய கரூரை சுத்தி உள்ள பகுதியிலையும் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி பகுதியில இந்த கொழுக்கட்டை புல்லு தான் பெரிய கால்நடைகளுக்கு தீவனமா இருக்கு. இந்த கொழுக்கட்டை புல்ல பராமரிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம விதைச்சிட்டோம்னாவே மழை பெஞ்சதுன்னா திரும்ப திரும்ப முளைச்சிட்டு தான் இருக்கும். இந்த கொழுக்கட்டை புல்லு நல்லா வறட்சியும் தாங்கி வளரும். இந்த கொழுக்கட்டை புல்ல அதிகமான மருத்துவ குணம் இருக்கனால இதை சாப்பிடுற செம்பியாளர்களுக்கு தனி விலையே இருக்குது. எல்லா விவசாயிகளும் கால்நடை தீவன பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த கொழுக்கட்டை புல்ல நம்ம வகையில தெளிச்சு கால்நடைகளுக்கு தீவனமா கொடுப்போம். வாழ்க இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு நம்மாழ்வார் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க.